சாய்ராம், என்னுடைய அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் பார்க்கும் பொழுது மிக வித்தியாசமாக தான் இருக்கிறது. நான் ஒவ்வொருவருடையும் படைக்கும் பொழுது நல்ல முறையில் தான் படைக்கிறேன். யார் குணமும் தப்பாக இருக்கக்கூடாது. எல்லாருமே சரியாகத்தான் இருக்க வேண்டும். அவரவர் குடும்பத்தை பார்க்க வேண்டும். அவரவர் குடும்பத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருந்து இன்னொரு குடும்பத்திற்கு எந்த சண்டைகளும் வரக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது. ஒருவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு பெண்ணோ இன்னொரு ஆணோ வரக்கூடாது. குடும்பம் என்றால் அவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்று எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து தான் நான் இந்த பூமிக்கு அனுப்புகிறேன். ஆனால் இங்கு வரும் சிலர் அதை அப்படியே வாழ்க்கை அனைத்தையும் மாற்றிவிட்டு அவரவர்கள் இஷ்டத்திற்கு ஒரு அழகான வாழ்க்கை வாழ்வதாக நினைத்து தவறான சில விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நல்ல விஷயம் செய்தால் மட்டும்தான் தெய்வத்தை அடைய முடியுமே தவிர, கெட்ட விஷயங்கள் செய்து மற்றவருடைய வாழ்க்கையில் தொந்தரவு கொடுக்கும் யாராலும் எப்பொழுதும் தெய்வத்தை நிச்சயமாக அடைய முடியாது. இந்த பூமியில் நீங்கள் பிறந்து உங்களுக்கு நினைவு தெரியும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பெற்றவர்கள் உங்களை நல்லபடியாக இது செய்யக்கூடாது, இது செய்யலாம், இதை செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். நினைவு தெரிந்த பிறகு இதுதான் வாழ்க்கை என்று தெரிந்த பிறகு நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும். தவறுகள் செய்யாமல் இருக்க வேண்டும். தெய்வத்தை எப்படி நாடுவது, தெய்வத்துடைய சரணாகதி எப்படி அடைவது, அது மட்டுமல்லாமல் நம் எதிர்காலத்தில் தெய்வத்துடைய பாதுகாப்பில் எப்படி இருப்பது, தெய்வத்திடம் எப்படி நல்லபடியாக செல்வது, இப்படி யோசிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தெய்வத்தால் நிரம்பிதான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவனுடைய வாழ்க்கை கெட்டு போக வேண்டும், மற்றவனுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கு இருக்கும் சிலருக்கு நான் உன்னை சொல்லவில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலேயே சில பெண்கள் துன்பத்தை கொடுக்கலாம் என்று தயாராகத்தான் இருக்கிறார்கள். சில விஷயம் உனக்கு தெரிகிறது, சில விஷயம் உனக்கு தெரியவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழும் நிலையை பார்த்து என்ன தெரியுமா நினைக்கிறார்கள்? குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கிறாள், குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறார். கணவன் இவன் பேச்சை கேட்கிறான், அப்படி மாறி மாறி பேச்சை கேட்டுக்கொண்டு நிம்மதியாக இருக்கிறார்கள். எப்படியாவது இது போல வாழ்க்கை வேண்டும் என்று சில பேர் சில தவறான விஷயங்களை செய்வதற்காக துடிக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாதல்லவா யார் பக்கத்தில் எந்த தெய்வம் இருக்கிறது, எந்த விஷயத்தை செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்பது இங்கு இருக்கும் சிலருக்கு தெரியவில்லை. சிலருடைய வாழ்க்கையில் சிலர் சுலபமாக வந்து விடுகிறார்கள். சிலருடைய வாழ்க்கையில் என்ன போராடினாலும் வர முடியாது. அதுபோலதான் உன்னுடைய வாழ்க்கையில் சில பேர் வரலாம் என்று துடித்தாலும் அதற்கு இங்கு அனுமதிகள் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இங்கு நான் இருக்கிறேன் என்பது மட்டும்தான். ஆனாலும் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தாயானால் உன்னுடைய துணையும் சரி, நீயும் சரி, ஒற்றுமையாகத்தான் இருக்கிறீர்கள். சில சமயம் சில பிரச்சனைகள் வருகிறது தான். அது குடும்பம் என்றால் 1000 வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு நேரத்தில் நீ செய்வது அவருக்கு பிடிக்காமல், அவர் செய்வது உனக்கு பிடிக்காமலும் சில நேரம் சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அழகான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து வருகிறீர்கள். இதை பார்த்து சிலர் பொறாமையோடு எப்படி வாழ்கிறார் என்று நானும் பார்த்து விடுகிறேன். இவருடைய வாழ்க்கையை நான் எந்த அளவு கெடுக்கலாமோ அந்த அளவு கெடுக்கிறேன் என்று தேவையே இல்லாமல் உன்னுடைய துணையிடம் முன்னை பற்றி உன்னுடைய துணையிடமும் மாற்றி 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 பேசி உங்களுடைய இருவருக்கும் இடையே இருக்கும் சில அன்பான ஒரு வாழ்க்கையை கெடுப்பதற்கு துடியாக துடிக்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று நீ பாரேன், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவுதான், அதாவது சொல்ல போனால் எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமே இருந்தாலும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வமாகிய அனைவரும் சேர்ந்து காப்பாற்றி விடுகிறோம். உனக்கே தெரியும், ஏதோ ஒரு பிரச்சனை வருவது போல இருந்தது, ஆனால் திடீரென்று அந்த பிரச்சனை வரவே இல்லை. எல்லாம் நல்லதுக்குத்தான் என்று நீ கூட சில சமயத்தில் சொல்லிக் கொள்வாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நான் தடுத்து நிறுத்தி கூட இருக்கிறேன். ஒரு பெண்ணானவள் இவன் இப்படி வாழ்கிறானே அப்படி வாழ்கிறானே என்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் ஒன்று தங்கமே, யாராலும் உன்னுடைய வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியாது.
தயவு செய்து எந்த ஒரு நிலையிலும் நீ பயப்பட வேண்டவே வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை யாராலும் பறிக்கவே முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே பாதுகாப்பான ஒரு இடத்தில்தான் இந்த சாயாகிய நான் வைத்திருக்கிறேனே தவிர, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கசப்பான விஷயமோ உன்னுடைய துணையிடமிருந்து உன்னை பிரித்து வைக்கவோ, உன்னுடைய துணையையும் உன்னையும் யாராலும் எந்த ஒரு நேரத்திலும் எப்பொழுதும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நான் மிக மிக பத்திரமாக வைத்திருக்கிறேன். சொல்ல போனால் உங்கள் இருவருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த வளையத்தை நான் போட்டு வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவ்வளவு அழகான ஒற்றுமையான ஒரு உறவுதான் நீங்கள். எவ்வளவுதான் பிரச்சனையே வந்தாலும் சரிதான், ஒருவருக்கு ஒருவர் பிரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் வந்தது கிடையாது. பேச்சுக்கு எனக்கு நீ வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம் என்று சொல்வீர்களே தவிர, ஒரு முறை கூட பிரிந்துவிட வேண்டும் என்று ஒரு எண்ணம் கூட வந்தது கிடையாது. அவ்வளவு ஒற்றுமையான உறவுகள். இதை பார்த்துதான் சிலர் பொறாமைப்பட்டு இவர்களை எப்படியாவது பிரிக்க வேண்டும், இவள் எப்படியாவது வாழக்கூடாது என்று வாழ்க்கைக்குள்ளேயே வந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள். சில பேர் இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் பார்த்து நீ பயப்படக்கூடாது தங்கமே. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு இடத்திலும் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்க இங்கு நான் இருக்கும் பொழுது நீ யார், என்ன செய்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு நீ எப்பொழுதும் பயப்படக்கூடாது. உன்னுடைய உறவுக்கும் உனக்கும் நடுவே ஒரு பிரச்சனை வந்தது என்றால் அது சந்தேக பிரச்சனையாக முதலில் இருக்கக்கூடாது. நீ எதனால் இப்படி பேசுகிறாய், எதனால் இப்படி செய்கிறாய், ஏன் என்னை பிடிக்கவில்லையா, வேறு யாராவது பிடித்திருக்கிறதா என்ற இந்த ஒரு வார்த்தை வரவே கூடாது. அது மிகப்பெரிய விரிசலை உண்டாக்கிவிடும். தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையை உருவாக்க எவ்வளவோ கஷ்டப்படுகிறீர்கள். இதற்கு நடுவே இவன் யாரோ ஒருவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னான் என்றும், எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் இவன் சொன்னான், அவன் சொன்னான், இவனிடம் நீ இப்படி பேசினாயாமே, இந்த நபரிடம் இப்படி பேசினாயாமே, இது எனக்கு செய்திகள் வந்தது என்ற ஒரு விஷயத்தை நீ ஏற்படுத்தி கொள்ளவே வேண்டாம், மனதில் வைத்து கொள்ளவே வேண்டாம். உன்னுடைய துணை உனக்குத்தான். புரிகிறதா? இதில் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். சில சமயத்தில் உங்கள் இருவருக்கும் நடுவே அதிகமான பிரச்சனைகள் வருகிறது. காரணம் என்னவென்றால், இன்னுமே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சில விஷயத்தில் தவறு செய்கிறீர்கள். சில சமயத்தில் பார்த்தால் ஆனால் உங்களை விட புரிந்து கொள்ளவே முடியாத என்ற அளவுக்கு கூட நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள். அதுவே ஒரு நேரம் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள். தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுது முழுமையாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது நிச்சயமாக உங்களுடைய துணையின் பலமானது இன்னுமுமே அதிகமாக மாறும். சொல்லப்போனால் நீங்கள் இன்னும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறீர்கள், நான் இல்லை என்பதை சொல்லவே இல்லை. ஆனால் சில பெண், சில ஆண் சில குடும்பத்தை பிரிக்கலாம் என்று திட்டம் போடும் பொழுது அதற்கு நீங்கள் வழிவிடக்கூடாது என்பதையே சொல்கிறேன். நீ ஒன்று தெரிந்து கொள், உன் துணையிடமும் சொல்லிவை. என்னை பற்றி யாராவது உங்களிடமோ உங்களை பற்றி என்னிடமோ சொன்னால் முதலில் அதை நம்பாமல் இருக்க வேண்டும் என்று முதலில் சொல்லிவை. உங்களுடைய வாழ்க்கையை சிலர் பிரிப்பதற்காக முயற்சிகள் பின்பு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உன் குடும்பத்திற்குள் வரலாம், உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று. அதற்கு முக்கியமாக வழிவிடாமல் இருப்பது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னை பற்றி உன்னுடைய துணையிடமும் துணையை பற்றி உன்னிடமும் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அது நேரடியாக இது போல அந்த பெண்ணோ இல்லையா அந்த ஆணோ சொன்னார்கள், என்னவென்று பாருங்கள் என்று சொல்ல வேண்டும். இதை நீ நேருக்கு நேராக பேசும் பொழுது அது உண்மையோ பொய்யோ நிச்சயமாக அது வெளியே வரத்தான் செய்யும். நம்புங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். உங்களுடைய குடும்பத்தை நிச்சயமாக எந்த ஒரு விரிசலும் விடாமல் இந்த சாயாகிய நான் பார்த்து கொள்வேன். யாரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நான் விடமாட்டேன். எல்லா இடத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு நல்லதையே நடத்தி காட்டுவேன் என்று நம்பிக்கைக்கு வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சுபமாக நடக்கும். பயம் வேண்டாம்.
துணை திடீரென்று சண்டை போடுகிறது, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? துணை திடீரென்று நம்மை விட்டு விலகுகிறது, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்று உட்கார்ந்து பேசி என்ன ஏது என்று பார்த்து முடிவெடுங்கள். சந்தேகத்தோடு எப்பொழுதும் இருக்காதீர்கள். உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக பாதுகாப்பேன். யாரும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வர முடியாது. இப்பொழுதும் நான் ஏன் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறேன் என்றால், இது போல சில விஷயங்கள் நடப்பதாக இருக்கிறது. சந்தேகத்தினால் வாழ்க்கையை விட்டுவிடாதே, இழந்து விடாதே என்பதற்காகத்தான். நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான் ஓம் சாய்ராம்.